விஜய் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி அவருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், பேச போகிறோம். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அண்ணன் தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி கட்சி தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றி வச்சு துவக்கி வச்சுருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு விஜய் ரீல் மாஸ்டரா அல்லது ரியல் மாஸ்டரா அப்படின்றத பற்றின தான் நம்ம இன்றைக்கி பேசப்போம். இப்போ இந்த மேடையில் அவர் உருக்கமாக பேசுகிறாரு. தமிழக மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்றாரு. அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு கட்சியோட கொள்கைகளெல்லாம் அது அப்புறம் மாநாட்டில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம கொடியெல்லாம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் மேடையில் பேசுகிறாரு. அவருடைய கட்சி கொடியின் சின்னமான 2 யானைகள் இருக்குது. இங்கிட்ட 2 யானைகள், நடுவில் ஒரு வாகை மலர்னு நினைக்கிறேன், அந்த மலருடைய இது. ஸோ கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா சந்திரசேகர், அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் 2 பேரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த விஜயனுடைய இந்த வளர்ச்சிக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அழகாக பாடுபட்டவர்னு சொல்கிறத விட பிளான் போட்டவர் எஸ். சந்திரசேகர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 1991 நாளையத்திற்கு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகுறப்ப இப்போ இது வந்து விஜயனுடைய ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் திரு சந்திரசேகர் அவர்கள் போட்ட பிளான் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1991 நாளையத்திற்கு படம் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு காலையில் தினத்தந்தி நாளிதழில் ஒரு கால் பக்க விளம்பரம் சந்திரசேகர் அவர்கள் வந்து தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதி தமிழக மக்களாகிய ரசிக பெருமக்களுக்கு, இது வரைக்கும் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க, இனிமேல் என் வீட்டு மகனை உங்கள் வீட்டு பிள்ளையை நான் கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் அவனை வளர்த்து ஆளாக்கி விட்டு பெரிய ஆளாக்குங்க அப்படின்னு சொல்லி அறிமுக கடிதம் எழுதி அன்னைக்கு நாளையத்திற்கு படம் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு அது பண்ணுறாரு. எந்த ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி ஒரு அறிமுகப்படுத்திலாம் பண்ணலை, அது விஜய்க்கு பண்ணாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து பெரிய டேரக்டர் இல்லையா, அதனால் அவர் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிவிட்டு ஒரு 4-5 படம் அவர் சொந்தமாகவே தான் எடுக்கிறாரு. இந்த படம் வந்து பெருசாலாம் போடலை, பெரிய அளவுலாம் வெற்றி அடையலை. பட் விஜயை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றக்காண்டி அவர் ஒரு 4-5 படம் அவர் சொந்த படமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் என்ன பண்ணுறாரு, விஜயகாந்த் அவர்கிட்ட போய் விஜயை வந்து வச்சு சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும், நடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது விஜயகாந்த் பெருந்தன்மையோட ஒத்துக்கிறாரு. ஏன்னா ஆரம்பகால படங்களில் விஜயகாந்துக்கு எஸ். சந்திரசேகர் படங்கள் நடித்ததுனால இந்த படத்தில் விஜயை வச்சு நடிப்போம். ஏன்னா அந்த படம் அப்படி நடித்தா அது மூலமாக பிசி சென்டர்லேருந்து ஏசன்லேருந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேரும் நம்ம பையனோட முகம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி செய்கிறாரு. செந்தூர பாண்டியில் அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போச்சு, எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போயிடுச்சு. பட் அது வரைக்கும் ஒரு மசாலா ஹீரோவாகவே போய்கிட்டு இருந்தார். தேவா, ரசிகன், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மசாலா படமாகவே போகும், பெருசாக ஒன்றும் இதாகாது. பட் அந்த டயத்தில் தான் விக்ரமன் வந்து பூவிமக்காரன் ஒரு படத்தை கொடுத்து அந்த படம் பெரிய ஹிட் அடித்து பயங்கர ஹிட் ஆகி அவர் வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சு. பெண்கள் மத்தியில் அவருடைய இமேஜை மாற்றி விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகராக ஒரு நல்ல ஒரு அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் சேர்ந்தார், வீட்டில் போய் சேர்ந்துட்டார் வச்சுக்கோங்க. அப்படி அது ஒரு நல்ல ஒரு படம், அந்த இது மூலமாக சேர்ந்தார். அதே சமகாலத்திலேயே விஜய் கூடவே இன்னொரு நடிகரும் உருவாகி வந்துக்கிட்டு இருக்காரு, தல அஜித். ஸோ அவர் வந்துக்கிட்டு இருக்கிறவங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ராஜாவின் பாருன்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அப்புறம் நேருக்கு நேர்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் என்ன ஆகுது, ஒரு பாட்டு மதுரையில் வச்சு, எங்கள் ஊரில் மதுரையில் திருமணநாயக்க மஹாலில் வச்சு சிம்ரன் அஜித்தோட ஷூட்லாம் நடந்துச்சு. நாங்களே செவரேறி குச்சி எட்டி பார்த்தோம். அஜித் இருந்தார். பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அஜித்தை தூக்கிட்டு சூர்யாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. இது எப்படி கதைன்னு கேட்டிங்கன்னா, இது அங்கே நடந்ததை சொல்ல, நான் என்னுடைய கணிப்பு அது. நான் அதாவது விஜய் ஒரு கோடு, பக்கத்தில் அஜித்துன்ற ஒரு கோடு, அது கொஞ்சம் பெரிய கோடாக வளர்ந்துருமோ, வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அது பக்கத்துலேயே சூர்யான்ற ஒரு கோடை அவங்க போடுறாங்க. இதுதான் கணக்கு. ஏன்னா அதுக்கப்புறம்
சூர்யாவை வச்சு சந்திரசேகர், விஜயகாந்த் சூர்யாவை வச்சு பெரிய நாள் படம்லாம் பண்ணுறாரு. கூட அப்பாடா அந்த படம் பரவாயில்லாமல் போச்சு. அதில் விஜய் 2 பாட்டு வேறு பாடியிருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் கொண்டாந்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க போட்ட கோடு ரொம்ப பெரிய அளவில் வளரல. அது ஓரளவுக்கு வளர்ந்துச்சு. பட் ஆனால் அஜித் என்ற கோடு அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக வளர்ந்துச்சு. ரசிகர் மத்தியில் ஒரு பயங்கர ஒரு இதோடு அது வளர்ந்துருச்சு. ஸோ அது அஜித் விஜய் அப்படி தான், அது அவ்வளோதான். இனி அதை சேஞ்ச் பண்ணவே முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு போய் நின்றுச்சு. ஸோ அடுத்தது என்ன, இவங்க பிளான் பண்ணதே அப்படி தான் நினைக்கிறேன். இத்தனை வருஷத்தில் ஒரு 20 வருஷம் ஆகுது, 20-24 வருஷம் ஆகுது விஜய் வந்து. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து உடனே கட்சி ஆரம்பிக்கணும் அப்படி இப்படின்னாரு. அப்புறம் அப்பாவுக்கு மகனுக்கு பிரச்சனையாகி விஜய் வந்து அப்பாவை ஒதுக்கி வச்சார். இது எல்லாருமே நம்ம நாளிதழ்லாம் பார்த்தோம், பேப்பரில் ஊடகங்கள்லாம் பயங்கரமாக செய்தியாக வந்துச்சு. அப்புறமா திடீர்னு போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார். இப்போ கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. சரி, இப்போ என்ன தேவை வந்திருக்கிறது விஜய்க்கு? இப்போ அரசியலில் இன்னும் ஒரு வெற்றிடம். எதனால? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விஜய் அவர்கள் வந்து தான் அந்த வெற்றிடத்தை நிரப்பணுன்றதுக்கு என்ன இருக்குது? பொதுவாக நான் வந்து இந்த இதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோட விஜய் நான் சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா அவர் வந்து ஒரு மனித தெய்வம். அவர் வேறு லெவல். ஸோ ஏன்னா விஜயகாந்தோட வேணால் சேர்த்து பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அவர் வந்து விஜயகாந்தோட இடத்த நிரப்ப போகிறாரா? கலைஞரோட இடத்த நிரப்ப இல்லை ஜெயலலிதாவோட இடத்த நிரப்பணும், இல்லை விஜயகாந்தோட இடத்த நிரப்பணும். இப்போ எதை செய்ய போகிறாரு? இவர் எதனால வந்திருக்காரு கட்சி ஆரம்பிச்சு? இப்போ என்ன கொள்கையில் என்ன பிரச்சனை வந்துருச்சு? இப்போ இவர் யாரை எதிர்த்து இவர் இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, நடத்த போகிறார் கட்சியை? கொள்கையில் என்ன அறிவிக்க போகிறாரு? எல்லாரும் அறிவிக்கிறதா? வறுமை ஒழிப்போம், கல்வியை இலவசமாக கொடுப்போம், மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம், தரத்தை உயர்த்துவோம், மத்தியில் இருக்கிற மாநிலத்தில் சுயாட்சியை கொண்டாடுவோம், மத்தியில் கூட்டாட்சியை கொண்டாடுவோம் சொல்லிட்டு வழக்கமான ஒரு பல்லவி தான் கொள்கையாக இருக்க போதே தவிர நீட் தேர்வு கண்டிப்பாக ஒழிப்பு, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்து சலித்து பிடிச்சி போன கதை. இதை தான் அவங்க கொள்கையாக கொண்டாட போகிறாங்க. வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் கொண்டாட போகிறது கிடையாது. இதுக்கு ஆல்ரெடி 10-15 கடை இருக்கே. ஏற்கனவே 10-15 பிரியாணி கடை இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு பரோட்டா பிரியாணி கடையை போட்டால் என்ன பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. சரி, இப்போ கட்சி ஆரம்பித்தாச்சு. இதுக்கு அனைத்து மாநாடு அடுத்து. இப்போ கட்சியில் உள்ளவங்க பூரா இளைஞர்கள் தான், அப்படியே புது தொண்டர்கள் தான், அப்படியே உற்சாகமாக தான் இருப்பாங்க. போக தான் தெரியும். மாநாடு முடிஞ்சு அடுத்த அவர் எலெக்ஷனில் ஆரம்பித்து அவர் எடுத்த உடனே 134 தொகுதி ஜெயிச்சிட முடியுமா? 234 தொகுதியில் 120 சீட் அவர் மெஜாரிட்டி வேணும், ஜெயிக்க முடியுமா? அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. சரி, அவர் இப்படி ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். நம்ம வேணால் கூட்டணி வந்துடும், நம்ம ஒரு சில கட்சியில் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி, அப்படி அவர் கூட்டணி வச்சுக்கிறதா இருந்தால் யார் அவரோட கூட்டணி வைக்க? இது முதல் கேள்வி. ஃபஸ்ட்டு அதிமுக திமுக இது ரெண்டுமே கூட்டணிக்கு ஒத்து வர மாட்டாங்க. திமுக கூட கூட்டணி வச்சுக்கலாம், இல்லை அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கலாம். ஆனால் விஜய்க்கு வந்து முதல் போட்டிங்கிறனால முதல் தேர்தல். ஸோ தன் பலம் என்னன்னு தெரியுங்கிறதுக்காண்டி அவர் தனித்து தான் நின்று ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, அப்படியே சீமானோட சீமானோட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லி ஊடகங்கள்லாம் பேசிக்கிறாங்க. சீமானோட சேர்ந்தாருன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தொகுதியெல்லாம் அவர் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படியே அவர் சீமானோட சேர்ந்தால் ஒரு பெரிய அளவில் அவர் ஜெயிச்சிட முடியுமா? சீமான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக அவரும் போராடிக்கிட்டு இருக்காரு. 2010 அப்புறமே இருந்தே அவர் போராடுறாரு. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் அவரால் ஒரு பெரிய லெவலில் ஒரு எம்எல்ஏவை கூட உள்ளே அனுப்ப முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு 3% 4% இந்த அளவு தான் ஓட்டு வங்கி வச்சுக்கிட்டே கையில் வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பாக தான். ஸோ அதே அளவு தான் நீங்கள் ஒரு விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் அந்த அளவுக்கு தான் வாங்க முடியும். 2 பேரும் சேர்ந்தாலும் கூட பெரிய அளவுக்கு இது பண்ண முடியாது. என்ன காரணம்? திமுக அதிமுக, அதுவும் அதிமுகவாவது இப்போ ஒரு பலவீனமான நிலையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட இடத்த பிடிக்கத்தான் முயற்சி பண்ணுறாரோன்னு தோணுது. ஏன்னா அதிமுக இப்போ வந்து ஓட்டு வாங்குறதுக்கான முகங்கள் அங்கே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஓட்டு வரல, ஒரு 2-3 எலெக்ஷன் இப்போ தொடர்ந்து ஒரு அடுத்தடுத்து எலெக்ஷனை தோற்றுக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சோர்வை கொடுக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக கூட விஜய் முயற்சி பண்ணி வரலாம். ஆனால் அப்படி அவர் விஜய் வரும் பட்சத்தில் திமுக அதை எப்படி அணுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை உதயநிதிக்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அதை அனுமதிக்கவே மாட்டாங்க. அதுக்கு அவங்க என்னென்ன முட்டுக்கட்டை போடணுமோ அனைத்தையும் போடுவாங்க. அப்படி முட்டுக்கட்டை போட்டு அதை சமாளித்து அவங்க வெளியே வரணும். அது ஒரு பெரிய விஷயம், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ
அவங்க ஈஸியாக பிரிஞ்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 கட்சிகள் கிட்ட திமுக இருக்காங்க. அவங்கெல்லாம் பிரிஞ்சு வந்துடுவாங்க அப்படின்னு கூட விஜய் நினைக்கலாம். அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா எடப்பாடியே அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது அவங்க அங்கேருந்து ஒரு ஆள் 2 ஆள் பிரிஞ்சு வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்ட்டு. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவங்க ஒன்றா இருக்கிறாங்க. 2011 எலெக்ஷன் 2016 அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தனியாக நின்றனால திருப்பி ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்கல்ல, அதுலேருந்து ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி நம்ம எல்லோரும் சேர்ந்து நின்றா தான் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு ஆதாயம்னு ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவர் அவ்வளோ ஈஸியாக சுலபத்தில் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு தொகுதி பங்கீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இப்போ விஜய் வந்து பெரிய லெவலில் தொகுதியில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 150 சீட் நின்றா போதும். மிச்சம் ஒரு 80 சீட்டை கூட கூட்டணி கட்சிக்கு கொடுத்துடலாம். தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம். ஆனால் திமுக வந்து ஒரு தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு எவ்வளோன்னு செலவுக்கு பணம் வேறு கொடுப்பாங்க. செலவழிக்கிறதுக்கு வேட்பாளருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவங்களும் பணம் கொடுப்பாங்க. அதிமுகனா அவங்களும் கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுப்பாங்க. ஆனால் விஜய் வந்து அப்படி எப்படியும் கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுக்க வாய்ப்பு இல்லை, பணம் கொடுக்க முடியாது. இப்போ அவர் கட்சியில் நிற்கிற வேட்பாளர்களுமே பணத்தை தாராளமாக தனியாக செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர்களாக இருப்பாங்களா? கிடையாது. விஜய் முகத்தை மட்டுமே நம்பி இறங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் இது. இந்த 2026க்குள்ள வேறு ஏதாவது அரசியல் மாற்றங்கள் வந்தால் அது அவருக்கு சாதகமாக முடியலாம். இல்லைன்னா அவருக்கு அது ஒரு 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 சின்ன ஒரு பரிச்சயம் மாதிரி தான். இப்படி ஒரு கமலஹாசன் இப்படி உள்ளே வந்துட்டு அப்படி பார்த்துட்டு ஐயாப்பா அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒதுங்கி அப்படியே போய் ஒரு சப்போர்ட்டாக போய் நின்றுக்கிட்டா இருப்பாங்க. டிஎம்கே விட்டாங்க. இப்போ விஜய் வந்து எதிர்த்தா கண்டிப்பாக மாநில கட்சியில் 2 கட்சியிலையுமே எதிர்த்து ஆகணும். திமுகவை எதிர்க்கணும், அதிமுகவை எதிர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபியை தான் எதிர்க்கிறார். இவருக்கு இப்போ கடைசியாக பேசின பரிசீலிப்பு விழாவில் குழந்தைகிட்ட பரிசீலிப்பு விழாவில் பேசும்போது மாணவர்கள் மத்தியில் மத்திய சர்க்காரை தான் எதிர்த்து பேசியிருந்தார். அது நல்லா எல்லாருக்குமே தெரியும். ஸோ மத்திய சர்க்காரை எதிர்த்து பேசுகிறதா பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து பேசுகிறதா இங்கே இருக்கிற அனைத்து கட்சியிலுமே அதை தான் பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு புதுசாக விஜய் தேவையில்லை. திமுகலாம் ரொம்ப ஆணித்தரமாகவே பேசுகிறாங்க. அது வாரத்துக்கு வாரத்தை 2 நாளைக்கு ஒருக்கா மத்திய சர்க்காரை ஒன்றிய அரசு அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்ன சொல்லணுமோ சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அது கூட எடப்பாடியும் சேர்ந்துக்கிட்டாரு. 2 பேருமே சேர்ந்து மாநில அரசுக்கு நிதி தரல, நீங்கள் அதை கொண்டாங்க, நீட்டை விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்காக விஜய் வந்து புதுசாக ஒன்றும் பேசணும்னு அவசியமே கிடையாது. அப்போ என்ன பிளான் அவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கட்டத்தில் வந்து புகழ் வந்து ஒரு போதையாகிடுது மனுஷனுக்கு. அந்த போதையை வந்து விட்டு கொடுக்குற மனசை அப்படி ஒரு போதையில் இருந்த ஒரு இப்போயும் அவர் இப்போயும் அந்த ஒரு புகழ் போதையில் இருக்கக்கூடிய புகழ் வெளிச்சத்தில் புகழ் போதையில் இருக்கக்கூடியவர் தான். அதை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அவர் நினச்சா இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கூட நடிக்கலாம். அந்த ரஜினிகாந்த்லாம் இன்னும் 70 வயசில் வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது வரைக்கும் கூட அவர் நடிக்கலாம். பட் ஏன் அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு வர்றாருன்னா, இது வந்து எனக்கு என்னமோ அது பின்னாடி வேறு யாரோ இருந்து ப்ரெஷ் பண்ணுறாங்களோ, இசை சந்திரசேகர் மாதிரி இசை சந்திரசேகர் அவர் அப்பா அவர் பண்ணுறாரோன்னு இல்லை, வேறு ஏதோ ஒரு இதை நினைக்கிறேன். ஐ திங்க் அநேகமாக சிறுபான்மை மக்களை குறி வச்சு அவர் வராரான்னு தெரியல. ஏன்னா அந்த ஓட்டுகள் அனைத்துமே கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா திமுக கையில் தான் இருக்குது. அது அவங்களை சுலபத்தில் அவங்கள விட்டு வெளியே வரமாட்டாங்க. சிறுபான்மை மக்கள் சரி, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அவங்க வந்து திமுக அப்படின்றதுல மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனைத்து தேர்தலையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி அவர் அதை கவர் பண்ணுறாரோ நான் வந்து ஒரு ஜோசப் விஜய் முதல்ல சொன்னார். முதல்ல வெறும் விஜய் அப்படின்னு வந்தார். அப்புறம் திருப்பி ஜோசப் விஜய்னு வந்தார். அப்புறம் இப்போ பழையபடிக்கு விஜய்னே வந்துட்டார். ஏன்னா அரசியலுக்குள்ள வந்துட்டு நம்ம கிறிஸ்டின் பேர் வேணாம்னு நினச்சிருப்பார் போல இருக்குது. அந்த ஜோசப்பை கட் பண்ணிட்டார். அதே மாதிரி போல இளைய தளபதி வந்தார். அப்புறம் இப்போ தளபதியில் வந்து நின்றுக்கிட்டார். இப்படி ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒரு அரசியலுக்குள்ளே இது அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னா காலத்தின் கட்டாயமாக இருக்கணும். இது வந்து நம்ம வழியே இல்லாமல் நம்ம அதுக்குள்ளே வந்து அதிலேருந்து வெடித்து வெளியே வரணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவருக்கான அழகுன்னு நான் நினைக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அதுதான் நடந்தது. அவர் வந்து அவராக வந்து பிளான் பண்ணி இத்தனை வருஷத்தில் நம்ம இப்படி ஆகும், ஆனால் அத்தனை வருஷத்தில் எப்படி ஆகும் அப்படிலாம் பிளான் பண்ணவே கிடையாது. அவர்கிட்டலாம் போகவே முடியாது. ஸோ அவரை பார்த்துட்டோ அவரை நினச்சிக்கிட்டோ
இல்லை நமக்கு ஜனங்கள் பூரா கூடுறாங்க, நல்லா கை தட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோ நீங்கள் வர்றது அவ்வளோ ஒன்றும் சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். திமுக, அதிமுக இப்போ பாஜகவும் கிராமங்கள்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஒரு வழியாக. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் ஊன்றி போய் ஆழமாக வேர் ஊன்றுற மாதிரியான ஒரு கட்சி. அந்த வேர் கிளவிட்டு அப்படியே அப்படி ஒரு மரமாக நிற்கிது. இதை தாண்டி உள்ளே போகணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய அப்படி போய் அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா விஜய்க்கு ஒரு ராயல் சல்யூட்டு தான். அதில் ஒரு பேச்சே கிடையாது. தளபதி தான் நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா என்னைக்குனாலும் சரி அடிமட்டம்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் பேஸ்மெண்ட்டு ஒரு கட்சியோட பேஸ்மெண்ட்டுன்றது கட்சி தலைவர்கள் கிடையாது, அந்த அடிமட்ட தொண்டர்கள். ஸோ அவங்களுடைய பவர் இருக்குது பார்த்தீங்களா, தான் கட்சியை விட்டுறக்கூடாது அப்படின்றது. அதை எதிர்த்து இவங்க அரசியல் பண்ணுறதுன்றதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேன் நான். அழகிரி 2004 2006ன்னு நினைக்கிறேன். அந்த டைம் டிஎம்கே பீரியடு திருமங்கலத்தில் இடைத்தேர்தல் நடக்குது. திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபார்முலாவே கொண்டாந்தார். அப்போ அழகிரி மத்திய மந்திரியாக இருந்தார். அழகிரி நல்ல உச்சத்தில் இருந்த டைம். அழகிரி என்னை பேரை சொல்லி மதுரையில் பயங்கரமான ஒரு அட்ராசிட்டியே நடந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அழகிரி பேரை வச்சு. ஸோ அந்த அட்ராசிட்டியெல்லாம் அடித்து நொறுக்கி மாற்றி கொண்டாந்தது புரட்சித் தலைவர் அம்மா தான். அதில் மாற்றம் கிடையாது. இதை நான் அரசியலாக சொல்லலை, இதான் உண்மை. அப்படி இருக்கும்போது திருமங்கலம் இடைத்தேர்தல் அப்போ ஏடிஎம்கேவே ரொம்ப ஆளுங்கட்சி திமுகன்றனால ஏடிஎம்கேவாலேயே சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான போட்டி. அழகிரி சொன்னால் இடைத்தேர்தல் தென் மாவட்டங்களில் 50,000 ஓட்டில் ஜெயிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கும், ஏன் ஜெயிக்கும், எதுக்கு எப்படி ஜெயிக்குது அதெல்லாம் தெரியாது. காசு வீட்டுக்கு எவ்வளவு, ஒரு தெருவுக்கு ஒரு 4 பேரை நியமித்து பட்டுவாடா பயங்கரமாக விருந்துன்னு ஏற்பாடு பண்ண வேண்டியது. கிராமங்களில் சாப்பிட்டு இலையை முடிக்கும்போது இலைக்கடியே வருவார். இப்போலாம் நிறையா நடந்துச்சு. அங்கே நம்ம தேமுதிக வேட்பாளர் தான் நினைக்கிறேன் ஓட்டு கேட்க போயிருந்தார். அவர் நின்றார். அப்போ தேமுதிக தனியாக நின்றது ஓட்டு கேட்க போயிருந்தார். ஒரு கிராமங்கள்லாம் அவரை நுழைய விடாமல் விரட்ட பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக அதை சொல்லக்கூடாது, பட் ஆனால் அதெல்லாம் உண்மையிலேயே நடந்தது. அவரை கார் எடுத்துகிட்டு அவரை விரட்டி இந்த பக்கமே வராதுன்னு சொல்லி போயிட்டார். அப்படி போனவர் அடுத்தது அந்த 2011 எலெக்ஷனில் தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு அவரே ஒரு தொகுதியிலேருந்து ஜெயித்தார். ஆனால் இன்றைக்கி அவரெல்லாம் எங்கே இருக்காருன்னே தெரியலை. தேமுதிக கட்சியில் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த பெருந்தலைகள் நினச்சாங்கன்னா அந்த கட்சியை உடச்சி நொறுக்கிடுவாங்க. விஜயகாந்தோட பலகீனமே விஜயகாந்தோட கோவம் தான். அவருடைய கோவம் தான் அவருடைய பலகீனம். அதை கரெக்டாக பயன்படுத்தினாங்க. தேவையில்லாமல் சட்டமன்றத்தில் அவர் பேசின பேச்சு, ஒரு தலைவர் அப்படின்னா எப்படி அனுசரிக்கணும், எங்கே பேசணும், எங்கே வைக்கணும், எங்கே எப்படி பேசணும், எங்கே எதை செய்யணும், சபை நாகரிகமாக என்ன எல்லாமே தெரிஞ்சு நாசுக்காக பேசணுன்ற அந்த ஒரு தெளிவு கலைஞர் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய பாடம். டாக்டர் கலைஞர் அவர்கள் 10 வருஷம் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது 10 வருஷம் அவர் ஆட்சிக்கு வர முடியல. அந்த 10 வருஷம் அவர் எதிர்கட்சியாக இருந்தார். 10 வருஷம் அவர் எதிர்கட்சியாக இருந்தால் அவர் கேட்ட கேள்வி, அதுக்கு எம்ஜிஆர் அவர் அளித்த பதில், அந்த மந்திரி சபை சட்டசபை கூட்டம் எல்லாமே அவர் நீதி கட்டு நெடும்பயணம் நடந்தது. இது எல்லாமே நடந்தது. எந்த இடத்துல அவர் உணர்ச்சி வசப்பட்டோ ஒரு மோசமாக பிஹேவ் பண்ணியோ சட்டசமன்றத்தில் வச்சுக்கிட்டு ஓய் வாய் ஊய் அப்படின்ற பேச்செல்லாம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. நாக்கை தூக்கி பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. விஜயகாந்தோடைய பலகீனம் தான், அவருடைய கோபம் தான் அவருடைய அரசியல் சர்க்கிளுக்கே காரணமாக இருந்தது. இல்லைனா அவர் எதிர்க்கட்சி தலைவர் அவர் இருந்ததுக்கு அன்றைக்கி அவர் அனுசரித்து போய் வேறு விதமாக அவர் அரசியலில் வேறு விதமாக சாணக்கியத்தனமாக போயிருந்தார் அப்படின்னா அவருடைய லெவலே இன்றைக்கி வேறு இருந்துடும். துரதிருஷ்டவசமாக அவருக்கு உடம்பும் சரியில்லாமல் போச்சு. பாவம், அவர் நம்மளை விட்டு போயிட்டார். நல்ல மனுஷன், மதுரைக்காரரு, எங்கள் ஊருக்காரரு, அது எங்கள் ஏரியாக்காரரு, எங்கள் ஏரியா பக்கத்துலேயே இருக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்து விஜய் அண்ணா கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவாக சொல்லுங்கள், நல்லா செய்யுங்க, தாராளமாக வாங்க. இங்கே அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். சீமானெல்லாம் வாழ்த்து சொல்லியிருப்பாரு, நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. ரெட்டை யானை, இந்த ரெட்டை யானை அப்படின்றதே நான் உடனே சொல்லிட்டாங்க பகுஜன் சமாஜ் கட்சிக்காரங்க, அது எங்கள் கட்சி சின்னம் யானை, அது வரக்கூடாது அப்படின்னு. சரி, அது வருமா வராதான்றது அப்புறம் பார்ப்போம். ஆனால் ரெட்டை யானை எதுக்கு, ஏன் ஒற்றை யானை வைக்கல? ஒற்றை யானை வச்சா பகுஜன் சமாஜ் கட்சி சின்னம் தான், அது வேறு வழியே இல்லை. அதனால் அதை விட்டுருக்கா. ரெட்டை யானை வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். எதுக்கு ரெட்டை யானை? ஒருவேளை ரெட்டையில ஞாபகப்படுத்துறதுக்கா ரெட்டை யானையா?
வெட்டியிலே அதை மறக்கடிக்கிறதுக்காகவா? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்கடிக்கிற விஷயமா? என்னமோ பண்ணுங்கள். இதில் என்ன, இந்த கொடிக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன்னு இருக்காரு மாநாட்டுக்கு. மாநாட்டப்போ நான் இதை கொடியை சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இந்த கொடியை பற்றி சொல்லட்டும். நம்ம நிறைய கேட்போம், இன்னும் நிறைய பார்ப்போம், நிறைய பேசுவோம். இப்போதைக்கு இந்த கொடியை பற்றி, இந்த கொடியேற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத, விஜயோட அண்ணனோட எதிர்காலம், தளபதியோட எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் உறவுகளே, அடுத்த பதிவோடு சந்திப்போம்.